தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னா, அது ஹோசூர் தான். கர்நாடகாவோட தலைநகரமான பெங்களூருக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. அண்ட் இதுவே ஹோசூருக்கு நல்ல பக்கபலமாவும் அமைஞ்சிருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஹோசூர்ல டைட்டன், டிவிஎஸ், அசோக் லேலாண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் அமைச்சாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா, HFCL, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த கம்பெனிஸும் அவங்களோட ஃபேக்ட்ரிஸ அமைக்க திட்டமிட்டுட்டு இருக்காங்க. இது போக ஒரு 500 ஏக்கர் நிலத்துக்கு டெக் சிட்டியுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோசூர்ல இருக்க மக்களோ அவங்களுடைய ஏர்போர்ட் தேவைக்கு இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் அவங்க வந்து ஹோசூருக்கு ஒரு புது ஏர்போர்ட் கட்ட பிளான் பண்ண போறதா அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி டேட்டில் ஹோசூர் கிருஷ்ணகிரி மக்கள்லாம் ஃப்ளைட் ஏறணுன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டை தான் நம்பி இருக்காங்க. அப்போ ஹோசூரை தாண்டி கிருஷ்ணகிரி தருமபுரி ஸ்ட்ரெச்சில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்திருக்கு. குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரினா ஓலா இவி பிளான்ட். இப்போ பெங்களூர் ஏர்போர்ட்டே பெங்களூர் சிட்டிலேருந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ ஹோசூரில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணி வரணுன்னா 75-80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய நிலமையில் இருக்காங்க. ஸோ இப்போ ஹோசூரும் நல்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த காலத்திலே நம்ம டிவிஎஸ், டைட்டன், அசோக் லேலாண்ட் கம்பெனிஸ்லாம் ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறத பார்த்தோம். அப்போ இன்றைக்கி இன்னுமே நிறைய ஐடி, டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறையவே வந்துட்டுருக்கு. அப்போ பிஸ்னஸ் தரப்புலையும் இந்த ஏர்போர்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே தொழில் வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இந்த நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசும் ஏற்று ஹோசூருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. என்னென்னா 2008 பெங்களூரில் கெம்பிகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டும்போது கூடவே ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி அந்த ஏர்போர்ட்டை சுற்றி 180 கிலோமீட்டருக்கு அடுத்த ஒரு 25 வருஷத்துக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டும் கட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டோ 2033 தான் முடிவுக்கு வருது. அதனால் தமிழ்நாட்டு அரசோட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போது பெங்களூரில் கூட அடுத்து 2வது ஒரு ஏர்போர்ட் கட்டலான்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த 180 கிலோமீட்டர் ரூல்னால அதுவும் கட்ட முடியாமல் போச்சு. இன்னொரு பக்கம் இப்போ ஹோசூரில் ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சவுத் பெங்களூரில் இருக்கிற மக்கள், அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஹோசூர் ஏர்போர்ட் ரொம்ப வசதியாக இருக்கும். இதனால் பெங்களூர் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ட்ராவலர்ஸ் இழக்க நேரிடலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே லேண்ட் அக்யூசேஷன் பிளானிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் 2033 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோசூர் ஏர்போர்ட்டுக்கு 2 இடத்த தேர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு இடமோ தள்ளி ரோடு. இந்த தள்ளி ரோட்டில் ஒரு ப்ரைவேட் ரன்வே இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறதோ தனிஜா ஏரோஸ்பேஸ், அவங்களுடைய ஓன் ப்ரைவேட் பர்பஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. 2வதாக ஹோசூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சூளகிரி. இந்த 2 லொக்கேஷனையும் தமிழ்நாட்டு அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2008 பெங்களூர் கவர்மெண்ட்டோட போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்னால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ க்ரீன் சிக்னல் கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ரைவேட் ஏரோஸ்பேஸில், அதாவது இப்போ இந்த தனிஜா ஏரோஸ்பேஸில் அட்லீஸ்ட் சின்ன சின்ன டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க உடான் பாலிசி மூலமாக. ஆனால் இந்த 180 கிலோமீட்டர் ரூல்னால எக்ஸப்ட் மைசூர் அண்ட் ஹசானை தவிர்த்து வேறு எங்கேயும் கமர்ஷியல் ஏர்போர்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த காரணங்கள்னாலே ஹோசூருக்கு இப்போ வர ஃப்ளைட் கனெக்டிவிட்டியும் கிடைக்கல. அதே நேரத்தில் ஏர்போர்ட் கட்ட முடியாமலேயும் தடங்களாக நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்லேயும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. February 4 மத்திய ஏவியேஷன் மினிஸ்டரான ராம்மோகன் நாயுடு அவங்க தமிழ்நாட்டு அரசுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி ஒரு குழு அமைச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்புறம் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லிமிடெட் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல சுமூக முடிவு எடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோசூர் ஏர்போர்ட் இன்னைக்கு தேதிக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராக்ரஸில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இது எவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும், 2033 நடக்குமா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.